எனக்கு மறுபிறப்பு உண்டா? மறுபிறப்பு பிறக்காம இருக்கணும்னா என்ன செய்யணும்? இந்த கேள்வி கொஞ்சம் ஹையர் ஸ்டாண்டர்ட் கேள்வின்னு பேர். மறுபிறப்பு பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா அது ஒரு மதம் சார்ந்த விஷயம் இருக்குது. சில மதங்களில் மறுபிறப்புன்னு ஒன்று நம்பிக்கை இல்லை. சில மதங்களுக்கு மறுபிறப்பை பற்றியான நம்பிக்கை இல்லை. ஜட்ஜ்மெண்ட் டேட் தான் இருக்குது. ஜட்ஜ்மெண்ட் டேட் தான். அந்த டேட்டில் எல்லோரும் ஒன்றா வருவாங்க அப்படின்ற மாதிரி. அது ரொம்ப பல சதுர்யுகம் முடிஞ்சால் தான் நடக்கும்னு சாஸ்திரம் சொல்லுது. சதுர்யுகம் அதாவது 4 வகையான யுகங்கள் இருக்குது. அந்த 4 வகையான யுகங்களும் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான். அப்போது ஒரு யுகத்துக்கும் பல லட்சம் வருஷங்கள் இருக்குது. 4,35,000 வருஷங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம கலியுகமாகவும், அதுக்கு முன்னாடி இருக்கிறது கிருஷ்ணரோட யுகம்னு சொல்லக்கூடியது 8 லட்சம் சில்லற, அதுக்கு முன்னாடி 12 லட்சம், அந்த மாதிரி அப்படியே போயிட்டே இருக்குது. இவ்வளவும் சேர்ந்தால் தான் சதுர்யுகமாகும். சதுர்யுகம் வரும்போது தான் நம்மளுடைய இந்து மதத்தில் அந்த உலகன்றது அழிஞ்சு போகிற மாதிரியும், அப்போ தான் அது ஜட்ஜ்மெண்ட் டேட்டுங்கிற மாதிரியும் ஒரு அமைப்பு இருக்குது. மற்ற மதத்தில் அவ்வளோ காலங்கள்லாம் கிடையாது. அவ்வளோ காலங்கள்லாம் அவங்கக்கிட்ட இல்லை. அந்த மாதிரி இல்லை. எல்லாரும் ஒரு நாள் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அப்போது அந்த மாதிரியான உலக அழிகிற காலம் வர காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் திரும்ப திரும்ப பிறப்புகள் உண்டு. அந்த பிறப்புக்கு காரணம் என்ன அப்படின்னா 2. ஒன்று ஆசை, இன்னொன்று கர்மா. ஆக ஆசையும் சரி கர்மாவும் சரி, ரெண்டுமே பிறப்பை கொடுத்துரும். ஆசை துன்பத்தை கூட கொடுக்கும். கர்மாங்கிறது 2 வகை இருக்குது. சுப கர்மா, அசுப கர்மா. நல்ல காரியங்களை செய்தால் நல்ல பலன்களை அனுபவித்தே தீர வேண்டும். கெட்ட காரியங்களை செய்தால் கெட்ட பலன்களை அனுபவித்தே தீர வேண்டும். அது ஒரு பேங்க் அக்கௌண்ட் மாதிரி. என் பேங்க்கில் நான் ஒரு பணம் வச்சுருக்கிறேன் அப்படின்னாக்கா, பணம் இருக்கிற வரைக்கும் என் பேங்க்கு கூட என் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிக்க முடியாது. உங்கள் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுறேன்னு சொல்ல முடியாது. சீல் தான் வைப்பாங்க சில நேரங்களில். க்ளோஸ் பண்ண முடியாது. க்ளோஸ் பண்ணணுன்னா அதில் இருக்க பணம் முழுசாக நான் எடுத்துக்கணும். எடுத்ததுக்கு அப்புறம் தான் க்ளோஸ் பண்ண முடியும். அதே போல் பேங்க்கில் நான் கடன் வாங்கியிருக்கிறேன் அப்படின்னா என் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிவிடுங்கனாக்கா அதெல்லாம் பண்ண முடியாது. அப்பவும் பண்ண மாட்டான். ஏன் நான் வாங்கின கடனெல்லாம் முழுசாக கொடுத்துட்டா தான், ஓடி அக்கௌண்ட்டாக இருந்தாலும் லோன் அக்கௌண்ட்டாக இருந்தால் அந்த கடனை முழுசாக கொடுத்தா தான் அவன் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுவான். இல்லைன்னா அது வரைக்கும் க்ளோஸ் பண்ண முடியாது. ஸோ வரவோ செலவோ, ப்ளஸ்ஸோ மைனஸோ எதுவாக இருந்தாலும் 0 ஆகணும். ஆனதுக்கப்புறம் தான் அக்கௌண்ட் க்ளோஸ் ஆகப்படும். அதனால் நம்ம இந்து தர்மம், சனாதன தர்மம் என்ன அமைச்சு வச்சுருக்குதுன்னா, ஒரு புண்ணியங்களை இன்னொரு ஆளுக்கு தாரவாக்க முடியும்.